ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி ஏன் நான் சொல்றேன் அப்படின்றத பிறகு சொல்றேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ தாவேக அரசிற்கு மாபெரும் சவுக்கடியாக விழுந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பேச போறது தமிழிசை அக்கா அவர்கள் பேசியது, அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசியது. இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதற்கு முன்பாக உங்களில் ஒருவனான விஜய் நான் நடித்து சின்னப்பா கணேசன் அவர்கள் இயக்கிய நீட் தேர்வு குறித்து, மதமாற்றம் குறித்து, ஹலால் குறித்து, லவ் ஜிஹாத் குறித்து, இன்னும் பல சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து எடுக்கப்பட்ட மாபெரும் திரை காவியம் இந்துடா திரைப்படம். அந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அந்த படத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல அந்த லிங்கை நான் பதிவிடுறேன், பின் பண்ணி வைக்கிறேன். அந்த கமெண்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேனலுக்குள்ள போகும். அந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த படத்தை பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க பேசியிருக்காங்க. இது தேவையில்லதான். இந்த சமயத்துல தமிழக பாஜக அண்ணாமலை எதிர்ப்பு அப்படின்றதை கைவிட்டு விட்டு திமுக எதிர்ப்பு, தாவேக எதிர்ப்பு, தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் குறித்து, தவறுகள் குறித்து, ஊழல்கள் குறித்து பேச தொடங்கினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரே கொள்கை தான் அப்படின்னா அப்படியே கடந்து போயிடலாம். பாஜகவில் இருந்தவர்கள் பாஜகவிலேயே தொடர்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட கடந்த தேர்தலுக்கு முன்பாக அவர் இந்த கட்சியிலிருந்து வெளியேற போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். தேசிய தலைமை அவரிடம் பேசி தடுத்து நிறுத்தியதாகவும் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது யார் வேண்டுமானாலும் வருவாங்க போவாங்க. இந்த கட்சி உறுதியாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாஜக தொண்டன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிறீங்களே, தேவைதானா? இதுல என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஃபெயிலியர் பர்சன், அவர் வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறீங்க. நடந்திருக்குக்கா. நீங்க தமிழகத்தில் எந்த கிராமத்துல போய் வேண்டுமானாலும் அண்ணாமலை அவர்களோட பேரை சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். பாஜக சொல்லி பாருங்க, அவங்களுக்கு தெரியும். தாமரை சின்னத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். மோடி அவர்களின் பேரை சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். மோடி அவர்களின் மீது இருந்த அந்த பொய்யான பின்பத்தை உடைத்தவர் அண்ணாமலை அவர்கள். திமுக தன்னுடைய எதிரி, அதாவது எங்களுடைய எதிரி திமுக அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். இது மாதிரி பாஜகவில் இப்போ இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்களேன். இதுல குறிப்பாக தமிழக பாஜகவில் இருந்து மற்ற கட்சியில இணைகிறாங்க, அண்ணாமலை அவர்களோட இயக்கத்துல போய் சேர்றாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்காக அண்ணாமலை அவர்கள் குறித்து நாம பேசுவதை நிறுத்த வேண்டும். நீங்க என்ன பேசலாம் அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா, அதாவது நீங்க என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் மீது ஏன் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது, ஏன் கொண்டாடினாங்க, ஏன் ஒரு தமிழக பாஜகவில் இருந்து வெளியேறும் போது அவரோட இயக்கத்துல போய் சேர்றாங்க அப்படின்றதுக்கு காரணம் ஒரு சில இதை நான் சொல்றேன். கோவில்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஈவேரா சிலையை அகற்றுவோம், இதுதான் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு சொன்னவர். திமுக எங்களுடைய எதிரி, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வோம் அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். என்னுடைய கட்சி ஆபீஸ்ல இருக்கேன், முடிஞ்சா தொட்டு பாரு, இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். திமுகவின் ஊழல் பட்டியல்களை ஆதாரத்தோட பெட்டி பெட்டியா மக்களிடத்தில் கொண்டுட்டு போய் சேர்த்தவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களால திமுகவில் இருந்த முக்கிய அமைச்சர்கள்லாம் தங்களுடைய பதவி போச்சு, அவங்களுடைய பொறுப்பு மாற்றப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் அண்ணாமலை அவர்கள். இது மாதிரி ஏதாவது தமிழக பாஜக தலைவர்களாக இப்போது இருப்பவர்கள் பேசுவார்களா? பேசினால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அண்ணாமலைக்கு எதிராக பேச வேண்டும் அப்படின்றது இல்ல. ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி திமுக செய்த ஊழல்களை வெளியே கொண்டுட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க கட்சியில இருக்கிறவங்க இருக்க போறாங்க, போனவங்க திரும்பி வர போறாங்க. அண்ணாமலை கவர்ந்தது இதுதாங்க, ஒன்றும் இல்லை.
மோடி அவர்கள் சொன்னாரு, நான் தோற்க வேண்டுமா? ஒண்ணு இல்ல, தேசத்தின் மீது என்னை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர் பற்றுள்ளவர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா நான் தோத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அதேதான் அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய இயக்கத்திற்கு செல்பவர்களை நிறுத்த வேண்டும், பாஜகவிற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும், பாஜகவை வளர்க்க வேண்டும் அப்படின்னா இதற்கான செயல்பாடு இதுதான். அண்ணாமலை அவர்கள் வந்தார், வாக்கு சதவீதத்தை உயர்த்தினார், மீண்டும் சென்றார், அந்த வாக்கு சதவீதம் குறைந்தது அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்படின்னா என்ன? அவர் வந்தாரு, வாக்கு சதவீதத்தை உயர்த்தினாரு, அவருடைய ஆதரவாளர்களை கொண்டுட்டு வந்தாரு, ஆதரவான அவர் மீது ஈர்ப்புள்ள நபர்கள் வந்தாங்க போனாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஏற்கனவே இருந்த பாஜகவினர் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படியே தான் இருக்காங்க. ஒருத்தர் கூட வெளியே போகல அப்படின்னா ஓகே, நீங்க செய்த அரசியலை நீங்க மீண்டும் தொடரலாம். அண்ணாமலை அவர்களின் துணிச்சலும் நேர்மையும் ஊழல்களை வெளியே கொண்டுட்டு வந்தது, பயப்படாம தைரியமா இந்த மாதிரியான பல செயல்பாடுகளால தான் அண்ணாமலை அவர்களை மக்கள் தூக்கி கொண்டாடினாங்க. இதை தமிழக பாஜக செஞ்சா நல்லா இருக்கும். ஆகவே அதை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு பயம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தேசிய பாஜகவை எதிர்த்து, மோடி அவர்களை எதிர்த்து, பாஜகவின் கொள்கையை எதிர்த்து பேச தொடங்குவாரா அப்படின்னா நீங்க அண்ணாமலை அவர்களை ஆதரிப்பீர்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்களை கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் பாஜகவை நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல, பாஜக கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கல்ல, பாஜகவை ஆதரிப்பவர்கள், பாஜக தொண்டன் திமுகவை ஏற்பானா? அப்போ ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் பாஜக திமுக கூட கூட்டணி வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்களை பார்த்து இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. நினைச்சாலே ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த கேள்வியை பாஜக திமுகவுடன் கூட்டணி வைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்தல் சமயத்தில் இது குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பதாக செய்தியில் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர்ல ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை கண்டித்து தன்னால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்துல கோபத்துல தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் அண்ணாமலை அவர்கள். அந்த நிகழ்வு உலகம் முழுக்க சென்றடைந்தது. அதன் காரணமாகவே திமுக அரசு இந்த முறை கவிழ்ந்ததற்கான காரணம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் விவசாயி ஒருத்தர் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிற ஒரு வீடியோ தான் பகிர்ந்திருக்கிறார். அதுல என்ன அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னா, தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் தற்போது 75,000 வரையிலான கடன் தொகை மட்டுமே முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக தங்களை சாட்டையால் அடித்து கொண்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். கடந்த 1970ஆம் ஆண்டு இதே நாளில்தான் விவசாயத்துக்கு வழங்கப்படும் மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தது. 3 விவசாயிகள் கொல்லப்பட்டனர். 56 ஆண்டுகள் கடந்தும் அதே நாளில் மீண்டும் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளுக்காக தங்களையே வரித்து கொள்ளும் நிலையில் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவதே அரசின் கடமை. இதுபோன்ற கடந்த ஆட்சியில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியதாலேயே மக்கள் மாற்றம் வேண்டி தாவேக அரசை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் பெயரில் மட்டுமே மாற்றம் இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. உடனடியாக தாவேக அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளை மேலும் வருத்த வேண்டாம் என்றும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர் முன்வைத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவில் இருந்த போதும் இப்போது இல்லாத போதும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு மிகவும் வலிமையானதாக
இருக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, மக்களிடத்தில் சென்று சேருகிறது. இதை நம்ம இப்ப தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழக பாஜக வலுவடைய வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணுமே தவிர அண்ணாமலைக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்க வேண்டாம். அண்ணாமலை அவர்கள் விலகினாரே தவிர முறையாக தேசிய தலைமையிட்ட போய் பேசி பின்புதான் வெளியே வந்திருக்கிறாரு. இன்னமும் அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அண்ணாமலை பாஜகவின் பி டீம், அமித்ஷா அவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி இருக்கிறார். இந்த மாதிரிலாம் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் அவர் அது குறித்தெல்லாம் எதுவும் பேசாம இருக்கிறாரு. தமிழக பாஜக குறித்து எந்த விதமான விமர்சனத்தையும் அவர் முன் வைக்கல. ஆகவே அவர் எதுவுமே பண்ணாத போது நாம எதுக்கு வாண்டடா போய் வண்டியில ஏறணும்? தொடர்ச்சியாக அவர் குறித்து பேசும்போது அது சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் செய்யப்படுகிறது. தேவையில்லை. மாறுவோம், மாற்றுவோம். அது உங்களுக்கும் எனக்கும் அது சரியாவே பொருந்தும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஐ எம் வெயிட்டிங்.